வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் ஓட்டு அத ஸ்டேட்டஸ் பார்த்துரலாமா? இது வந்து ஒரு ஷார்ட்ஸா நம்ம கிரியேட் பண்றோம். இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் பொறுத்தவரைக்கும் ஆதிரா வந்து முதலிடத்த தக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம திவாகர் வந்து 2வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 3வதுலருந்து 2வதுக்கு முன்னேறி இருக்கார். அவரு இன்னும் நாளைக்கு மறுநாளோ நிச்சயமா முதலிடத்துக்கு வருவார் அப்படிங்கிறது தான். இது பிக் பாஸ் தமிழ் ஓட் மிட் நைட் ஸ்டேட்டஸ். ஆதிரை 23.61% 43,468 ஓட்டு வாங்கி முதலிடத்துல இருக்காங்க. திவாகர் 2வது இடத்துல இருக்காரு. 20.32% 37,418 ஓட்டு 2வது இடம். வியானா 17.19% 31,483 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. பிரவீன்ராஜ் 11.36% 20,910 ஓட்டு 4வது இடம். அப்சரா 5வது இடம் 10.86% 19,996 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கலையரசன் 6வது இடம் 8.64% 15,904 ஓகே. பிரவீன் காந்தி 7வது இடம் 8.11% 14,954 ஓட்டு. ஆதிரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படிப்பா ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆதிரைக்கு வர்ற ஓட்ட பார்த்தா நிஜமாவே இது பிஆர் ஓட்டு தானா இல்ல அவங்க ஓட்டு தானா? ஏன்னா அவங்க பெருசா கண்டென்ட் குடுக்கல. ஒரே ஒரு விஷயம் பண்ணாங்க. கலையரசனையும், திவாகரையும் இவங்கலாம் எதுக்கு பிக் பாஸ் வந்திருக்காங்க? கன்டென்ட்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கலாம் பிக் பாஸ்க்கு லாயக்கு இல்லாதவங்க. வ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனத்த வச்சதன் மூலமாக ஓட்டு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அவ்ளோ ஓட்டு வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் தான் இருக்கு. ஆதிரை அதுக்கப்புறம் கன்டென்ட் ஏதாவது குடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்டே காணோங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்ததுங்க. இன்னொரு பக்கம் வந்து திவாகர். திவாகர் வந்து 3வது இடத்துல வோட்டிங்ல இருந்தாரு. இப்ப 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கார். காரணம் இன்னைக்கு அவர் குடுத்த கன்டென்ட் எல்லாம் அவருக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, திவாகர் வந்து முன்னேறிட்டு இருக்கார். ஈவன் அவர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படின்லாம் அவருடைய ரசிகர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம். அதேபோல வியன்னா 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க வோட்டிங். வியன்னாவும் பெருசா கன்டென்ட் பண்ணல. பிரவீன் ராஜோட நடந்த சண்டை அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வியானா வந்து எதனால 3வது இடத்துல இருக்காங்கங்கிறத சொல்லுங்க. பிரவீன்ராஜ் ஆரம்பத்திலிருந்து ஓரளவுக்கு நல்லா பாடுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்ல மிமிக்ரி பண்றாரு, நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டர். ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு இவரு விக்ரமோட டிஸ்கஸ்லாம் பண்ணாரு. அவருக்கு வோட்டிங் பெருசா வரல. அப்சரா அப்சரா வந்து இன்னும் பெருசா எதுவும் கன்டென்ட் குடுக்கல. இப்பதான் லைவ்ல வந்து கெமி அண்ட் அப்சரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் கலையரசன் அவரு வெளியில போவாரா அல்லது பிரவீன் காந்தி வெளில போவாராங்கிற அளவுக்கு போட்டியா இருக்குது. ஏன்னா ஒரு 0.5% தான் டிஃபரன்ஸ் 2 பேருக்கும். வோட்டிங் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம். 1000 கூட இல்ல 950 ஓட்டு தான் வித்தியாசம். பிரவீன் காந்தி வெளியில போறாரா? அல்லது கலையரசன் வெளியில போறாரா? அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா தெரியும். எனக்கு பிரவீன் காந்தி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுப்பாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம மீண்டும்